திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தான் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற சொற்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கிளர்ச்சி அடையுங்கள். இது உங்கள் ஆற்றலை மிகுந்து எழச் செய்யும். தோல்வியை ஒப்புக்கொள்ளுபவன் வீழ்ச்சியை தழுவுகின்றான். நீங்கள் உயர்வானவர், தன்னிடம் உயர்வு இருக்கிறது என்று நம்புங்கள். உங்களின் உயர்வு தன்னால் உங்களை தேடி வரும். உங்கள் நம்பிக்கை உயர உயர, உங்கள் உறுதி அதிகரிக்க அதிகரிக்க, உங்கள் ஆற்றலும் மிகுந்து சாதனைகளும் தொடரும். பிறர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உங்கள் மனத்தளவில் உறுதி குலைய வேண்டாம். நீங்கள் அசாத்திய சாதனைகள் படைக்க வல்லவர் என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள். அதை நம்புங்கள். தனக்குத்தானே மனத்தில் அடிக்கடி இந்த நம்பிக்கை சொற்களை சொல்லிக் கொள்வதின் மூலம் நம்பிக்கை பெருகும். இந்த பழக்கம் உங்கள் வலிமையை பன்மடங்கு கூட்டுகின்றது. உங்களது நடை, உடை, பாவனை யாவும் வெற்றி, வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வு இதை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் முடிவுகள் இருக்கின்றனவே, அவை அளப்பரியனவாகும். உங்கள் மனப்பாங்கிலே சிறுமையான, குறுகலான அல்லது இழிவான எண்ணங்கள் எக்காலமும் ஊடுருவ விடக்கூடாது. உங்களையே நலிவானவர், திறனற்றவர், நோயால் பீடிக்கப்பட்டவர் என்று எக்காலமும் எண்ணிக்கொள்ளாதீர்கள். பிழையற்ற முழுமை உங்களிடம் இருக்கிறது என்பதை எக்காலமும் உணர்ந்து செயல்படுங்கள். முழு தோல்வியோ அல்லது ஏன் அரைகுறையான வெற்றியோ உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கப் போகிறது என்று எக்காலமும் எண்ணாதீர்கள். பரமனின் புனிதம் உங்களுடன் என்றும் சேர்ந்திருக்கிறது. நம்பிக்கை வையுங்கள். கடவுளின் அருகாமை உங்களுக்கு எக்காலமும் உண்டு என்பதை நம்பி செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.